கொழுந்து மட கொழுந்து சிவ கொழுந்து இவன் தாண்டா மறி கொழுந்து மட கொழுந்து சத்யாக்கு நண்பேண்டா அடிச்சும் அடிச்சுக்கா அடிச்சும் அடிச்சுக்கா சிவகுழந்தை உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? 30 நாள் தாண்டா ஆச்சு. காஸ்ட்லியான ஷூ, கருப்பு கண்ணாடி, கழுத்துல டை, கோட்டு, சூட்டு, உடம்பு மார்க்கு ஜட்டி வேற. உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம வக்கத்து நடு தெருவில் நின்னப்ப என் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான். நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த 50 ரூபா திருடி கொடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக பென்ஷன் வாங்குற பெருசு மாதிரி மாசானா 1ஆம் தேதி டான்னு வந்து என் சம்பள பணத்துக்கெல்லாம் சாம்பிராணி போக போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு நீ திருப்தியா திரும்பி போகும்போது வெறும் கையால டாட்டா காட்டுற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பியே, அதை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போதுடா. மச்சா, நானும் இதை சொல்லி காட்டுறதா சொல்லடா. ஸ்ரீதேவியை சின்ன வயசுல பார்த்தா எப்படி இருக்கும்? விரல சப்பிட்டு இருந்திருக்கோம். குறும்பு அது இல்லை மச்சான். அம்மா சொன்னாங்க என் ஜாதகப்படி என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை ஒரே நாளில் 3 தடவை வேற வேற இடத்துல வச்சு யதார்த்தமாக பார்த்துட்டேன்னா அவள் தான் என் லைஃபு, அவள் தான் என் ஒய்ஃபுன்னு. என் மனசுக்கு பிடிச்ச அந்த ஏஞ்சலை 2 தடவை பார்த்துட்டேன். இன்னைக்குள்ள 3ஆவது தடவையும் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என் ஒய்ஃப் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. வா மச்சான் போய் தேடலாமா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எங்கே தங்கியிருக்கணும் அவனுக்கு தெரியாது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வழக்கமான செய்முறையை செஞ்சு ஈவினிங் 6 மணிக்குள்ளே தஞ்சாவூருக்கு பேக்கப் பண்ண வேண்டியதுதான். நான் பார்த்தா முகம் இன்றை காதல் தினம் குளிரிதை falling in love. நீ பார்த்த காணம் என் மனதில் ரணம் நெஞ்ச வலிக்குதை burning in love. இது ஓகேவா? டேய், இதில் பாரு. டேய், ட்ரெண்டியா இல்லடா போடாங்க. டேய் குழந்தை, என்னடா கோச்சிக்கிட்டியா? பின்ன நான் உனக்காக கஷ்டப்பட்டு கடையாக போய் சட்டையை பார்த்துட்டு இருந்தா நீ கண்ணாடி ஓட்ட வழியா அந்த பொண்ணை தேடிட்டு இருக்க. இல்லை மச்சான், நான் ட்ரெஸ் தான்டா தேடினேன். எங்கடா ட்ரெஸ் எங்க? தோ ஒரு தயிர் சாதம் 1500 ரூபாயா? அந்த பிரம்மன் படைத்த அழகான பெண்ணோ ஏதோ தோடுது பெண்ணே இன்னொரு வழி பாதையே உன்னிரு விழிதானடி. என் ஆள் இருக்காளான்னு பார்க்க. இல்லை மச்சான், போக மாட்டேன். நான் ஊருக்கு போக மாட்டேன். என்னடா இது, குளிக்க போகிற குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? திரும்ப இங்கே பார். யதார்த்தமா நீ அந்த பொண்ணை பார்த்தாதான் அவன் உனக்கு கிடைப்பான அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. நீ ஒரு லக்கி கைடா. நீ போகிற பஸ்ஸில் எதிர் சீட்லையோ பக்கத்து சீட்லையோ முன் சீட்டில் அந்த பொண்ணு உட்காரலாம். இல்லை நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்பில் ஏறலாம். ஏறனவும் பக்கத்துல வந்து உட்காரலாம். அப்புறம் ஒன்னா உட்காந்து உரசிக்கிட்டே போகலாம். ஆமாவா? ஆமா,